ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜியோட்ரேடர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் வந்து என்ட்ரி ஆகிடும். பட் ஆனால் எங்கே எக்ஸிட் ஆகுது அப்படின்னு தெரியாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தப்பான ட்ரேடை வந்து எப்படி கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறதும் நம்மளுக்கு தெரியாது. அது மாதிரியான இதுவெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நான் வந்து என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டேன். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிட்ட மார்க்கெட் பே பண்ணி நான் கற்றுக்கிட்டேன். இந்த அனுபவத்தை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டாக் நேம் பார்த்தீங்கன்னா, நான் எடுத்த ஸ்டாக் நேம் பார்த்தீங்கன்னா சுஸ்லான். அந்த சுஸ்லான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல எடுத்திருந்தது, பிரேக் அவுட்டுன்னு எடுத்திருந்தது. இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு February மந்த் அப்போ எடுத்திருந்தது. மேலே போனால் ஒரு 2,000 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட்டும் காட்டினா. பட் ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா இதுவாக ஆரம்பிச்சிது. பட் ஆனால் இந்த இடம் பாருங்கள், கரெக்டாக ரைட் எட்ஜுன்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா ரைட் எட்ஜுன்னு சொல்லிட்டு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா. இந்த எட்ஜுன்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகி தான் கீழே கரெக்டாக விழுந்திருப்பான். ஸோ விழுந்து இப்போ பவுன்ஸ் பேக் ஆகிருப்பான். இந்த ரைட் ஷோல்டர் வரும்போது நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கணும். ஸோ இந்த பார்வை வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும். ஒரு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கீழே இறங்கும்போது அது எடன் ஷோல்டராக இருக்குதா அப்படின்றத நம்ம பார்த்து இது பண்ணிக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம இயர்லியாகவே நம்ம கட் பண்ணி வந்துருக்க முடியும். நான் இங்கே கட் பண்ணியிருந்தேன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 10,000 வந்து சேவ் பண்ணியிருக்க முடியும். அதாவது பார்த்திங்கன்னா 10,000 லாஸ் தான். பட் ஆனால் நான் முன்னாடியே கரெக்டாக 48 ருபீஸில் நான் வெளியே வந்திருக்க முடியும். ஸோ இது மாதிரி என்னென்ன ஸ்டாக்லாம் நான் வெளியே வந்திருக்கலாம் அப்படின்றத உங்களை நான் காட்டுறேன். அடுத்தடுத்த இதில் காட்டுறேன், அடுத்தடுத்த ஸ்லைடில் காட்டுறேன். இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சோழம் ஃபினான்ஸ் இருக்குது பாருங்கள், ட்ரிபிள் டேப் போட்டிருக்கான். ஸோ நம்ம இதை முன்னாடியே நம்ம கணிச்சோம்னா இங்கே கரெக்டாக வெளியே வந்திருக்கலாம். அதாவது 1310 நம்ம வெளியே வந்திருக்கலாம். நீங்கள் எங்கே வேணால் ட்ரேட் என்ட்ரி எடுத்துருக்கலாம். பட் ஆனால் இவ்வளோ லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் பாருங்கள். ஸ்மால் கேப் பாருங்கள், அன்றைக்கி கரெக்டாக ஐடன் ஷோல்டர் போட்டிருக்கான். இந்த ரைட் ஷோல்டர் வரும்போதே நம்ம ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே நம்ம வெளியே வந்திருந்தோம்னா நம்மளுக்கு இது எல்லாமே ப்ராஃபிட் தான். இண்டெக்ஸே இவ்வளோ இறங்கும்போது ஸ்டாக்லாம் இவ்வளோ அதிகமாக இறங்கியிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாக்ஸாஃப்ட், அவனும் பாருங்கள் பர்ஃபெக்டாக ரைட் ஐடன் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்கும். நம்ம இந்த ரைட் ஐடன் ஷோல்டர் ஃபார்ம் ஆகும்போதே பர்ஃபெக்டாக வெளியே வந்தோம்னா இவ்வளோ ப்ராஃபிட் நம்ம கொடுத்துருக்கதில்ல. ஏற்கனவே நம்ம ப்ராஃபிட்டாக இருந்திருக்கலாம். பட் ஆனால் அந்த ப்ராஃபிட்டை மார்க்கெட்டில் கொடுக்காம நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சவுத் இந்தியன் பேங்க். யாரெல்லாம் சவுத் இந்தியன் பேங்க் வச்சுருப்பீங்கன்னு தெரியல. அப்போ வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஐடன் ஃபார்ம் ஆகும்போதே நம்ம வெளியே வந்தோம்னா இந்தளவுக்கு நம்ம ப்ராஃபிட் வந்து நம்ம தக்க வச்சுருந்துருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜிண்டால், இங்கே பாருங்கள் கரெக்டாக எம் பேட்டர்ன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனும் கிராஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம முன்னாடியே இங்கே அழகாக பார்த்துருந்தோம்னா அழகாக அந்த எம் பேட்டர்ன், அதாவது டபுள் டேப் பேட்டர்னை கண்டுபிடிச்சி முன்னாடியே வெளியே வந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம இது பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் எதிர்காலத்தில் வரக்கூடிய ட்ரேடை பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஏதாவது ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத பாருங்கள். அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டபுள் டாப்பாக இருக்கலாம், ட்ரிபிள் டாப்பாக இருக்கலாம், இல்லை எடன் ஷோல்டராக இருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய பேட்டர்ன் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே அடுத்தது பாருங்கள், டாட்டா கன்சூமர் ப்ராடக்ட். இவரும் பாருங்கள் பர்ஃபெக்டாக அந்த எடன் ஷோல்டர் இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம நிறைய ஸ்டாக்கை பிடிச்சோம்னா பர்ஃபெக்டாக எக்ஸிட் ஆகி வெளியே வரலாம். நம்ம எக்ஸிட் ஆனதுக்கப்புறமா அவன் கண்டிப்பாக 20% 30% வரைக்கும் இதுவாகி இருப்பான். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. தேங்க்ஸ் ஃபார் தட்.